பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்தார். என்ன பரிசு தெரியுமா? அது உலகத்திலேயே ஒருவருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெரிய பரிசு. கானான் என்கிற தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினார். இன்றைக்கு அதைத்தான் நாம் தியானிக்க போகின்றோம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆண்டவர் நம்மளை எல்லாரை விட்டு பிரித்தெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எப்படி பிரித்தெடுக்கிறான்னா, பாவத்திலிருந்து நீங்கள் பரிசுத்த வாழ்வுக்கு, அசுத்தமான வாழ்விலிருந்து ஆரோக்கியமான உன்னதமான வாழ்வுக்கு ஆண்டவர் இதில் தான் பிரிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த விலையேறப்பெற்ற வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனே பரிசாக இறங்கி வந்து அவருடைய ஒரே குமாரனை கொடுத்து நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். நீங்க தோல்விக்குரியவர்கள் அல்ல, நீங்க வெற்றிக்குரியவர்கள். உங்களுக்கு ஒரு அசுத்தம் வந்து, ஒரு பாவம் இச்சை வந்து உங்களை அடிக்கடி அலக்கழிக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தை அடிக்கடி தோல்விக்கு நேராக தள்ளுகிறதா? நீங்கள் ஜெபியுங்கள், தேவனிடத்தில் கேளுங்கள், உதவி கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருகிறவர். இந்த வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள், 26ஆம் வசனத்தில், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு அந்த பாலும் தேனும் எங்கள் வீட்டில் ஓடலையா, எங்கள் குடும்பத்தில் ஓடலையே, சமாதானம் இல்லையே, செழிப்பு இல்லையே, நன்மை இல்லையே அப்படின்னு அநேகர் நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக கைவிடவே மாட்டார். நீங்கள் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு நாளும் உங்களை தலை குனிய விட மாட்டார். நீங்க விசுவாசத்தோட கேளுங்க, நம்பிக்கையோட கேளுங்க, நிச்சயமாய் தருவார். அந்த தேவன் நல்ல தேவன். ஏனென்றால் அவரையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நாட்களில் நீங்களும் நானும் தேவனே நமக்காக சிலுவையில் பலியாகி வெற்றி சிறந்திருக்கிறார். அவருடைய ரத்தம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, இன்றைக்கும் ஜெயம் தருகிறதா இருக்கிறது. ஆகையினால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். இந்த பூமியிலிருந்து ஆசீர்வாதமும் செல்வமும் வரவில்லை என்றால் நாம் வாழவே முடியாது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நிறைய பேர் நான் சம்பாதிச்சிருக்கிறேன், என் ஞானத்தினால, என் அறிவினால, என் பலத்தினால இல்லை, அது அல்லவே இல்லை. இன்றைக்கு அநேகர் மறந்து போனது தேவ கிருபையை, தேவனுடைய தயவை. தங்களுடைய செல்வத்தினாலும் திரட்சினாலும் கர்த்தரை மறந்து தூரமாக போயிருக்கிறாங்க. படிப்பினால கர்த்தரை மறந்து தூரமாக போயிருக்கிறாங்க. இல்லை, பிரச்சனை வந்தால் மட்டும் கடவுளிடத்தில் வருவதல்ல, எப்பொழுதும் தேவ சமூகம் வந்து தேவனை தொழுது கொள்வது, தன்னுடைய விளைவின் எல்லா முதற்பலனாலும் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் எல்லாவற்றினாலும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவர் அதற்கு உங்களை அழைக்கின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் தொடர்ந்து வாழுங்கள். ஆண்டவர் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த தேசத்தின் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வார். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். எப்பொழுது நடக்கும்? கர்த்தருக்கு ஏற்ற அந்த பரிசுத்தம். இந்த பூமி விளைவிக்கவில்லை என்றால் ஒருவர் வெற்றியாக வாழ முடியாது. தேவனே பூமியை விளையச் செய்கிறவர். இந்த பூமி தன் பலனை கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் ஒருவரும் வாழ முடியாது. எவ்வளவு விதைத்தாலும், எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு பயணித்தாலும் பூமியிலிருந்து தான் நீங்களும் நானும் உண்கிற உணர்வு வருகிறது. இந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த விளைச்சல் தேவன் நமக்கு தருகிறார். ஒரு விதையை போட்டா அது முளைக்கிறது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எந்த சயின்ஸும் எந்த விஞ்ஞானியும் அதை செய்யவே முடியாது ஐயா. எவ்வளவோ நவயுகம் பெருகி கொண்டிருந்தாலும் கர்த்தர் விளைய செய்தால் மாத்திரமே நன்மைகள் நமக்கு உண்டாகும். ஆண்டவரிடத்தில் அப்படி நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமமே பெரிதான நாமம். அந்த இணையில்லாத நாமத்தை நாம் போற்றி துதிப்போமா? கர்த்தரை மகிமைப்படுத்தி சேர்ந்து ஒரு பழைய பாடல், ஆண்டவரை துதித்து போடுவோம், போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே. புதிய இதயத்தோடு, பழைய வாழ்க்கையில புதிய வாழ்க்கையில் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம்.
இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், ஓர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் இன்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். தலைவணங்கி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விலையேறப்பெற்ற பரிசாய் இந்த பூமிக்கு வந்து எங்களுக்கு முன்பாக நீர் பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்த அந்த வாழ்வை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தெய்வீக அந்த ஆசீர்வாதமும் சமாதானமும் பொருளாதாரத்தின் நன்மையான வாழ்வும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். வாஞ்சிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்தத்தை இன்னும் அதிகமாய் வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும், உம்முடைய தயவு எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே சர்வ வல்லவர், நீரே எங்களுக்காக விலையேறப்பெற்ற பரிசாக ஆண்டவரே பொக்கிஷமாக இந்த உலகிலே வந்து பலியாகி ஜீவனை தந்து மீட்டீரப்பா. உமக்கு நன்றி, கோடா கொடி நன்றி. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நீர் ஆசீர்வதித்தருளும். ஆமே, நம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த மேன்மை உண்டாகட்டும். நீர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. சகல துதியும் கனமும் மகிமையும் நோக்கி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.